ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதமும் மீன் குழம்பும் வைக்க போகிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பல்லரி வெங்காயம் நீளமாக அரைஞ்சி வச்சுருக்கேன், 1 கப் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், மசாலாக்காக 3 தக்காளி 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் தக்காளி வெங்காயம் 3 பல் பூண்டு சேர்த்து அதோட கொத்தமல்லி தூள் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இதை மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கிறோம். இதோட சோம்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். சோம்பு ஆட் பண்ணிட்டோம். ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. புளி எடுத்துக்கணும். தாளிக்க தக்காளி வெங்காயம், ஒரு கடாயில் 2 ஆப்பை எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிடுவோம். இதெல்லாம் பொரிஞ்சதும் 1 கப் பூண்டு, 1 கப் கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா வதங்கினோடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததும் தக்காளி ஆட் பண்ணிடுறோம். நறுக்கி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கல் உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. ஸோ இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணுங்க. புளி தண்ணியை கரைச்சி வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கிண்டி விடுங்க. நம்ம திக்னஸ்க்காக 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணுறோம். ஃபைவ் மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு புளி தண்ணியை எல்லாம் ஊற்றிடுங்க. புளி தண்ணி ஊற்றினதும் நல்லா ஹை ஃப்ளேமில் அடுப்பை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதி வருது. இதில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உப்பு காரம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் மசாலா தடவிய மீன் 1/2 அன் ஹவரில் ஊற வச்சுருக்கேன். நல்லா உப்பு மஞ்சத்தூள் மிளகுத்தூள் இது நல்லா போட்டு மீன் ஊற வச்சுருக்கேன். இதை இப்போ இந்த கொதிக்கிற குழம்புல ஆட் பண்ணலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா மீனையும் ஆட் பண்ணிட்டோம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மீன் வடியாத அளவுக்கு நல்லா மேலே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்ததும் தேங்காய் பால் ஊற்றுங்க. நான் இதில் 3 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் அளந்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஊற்றினதும் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸில் இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிட்டோம். தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம மூடி வச்சுருக்கணும். நல்லா இப்போ கொதி வருது. இப்போ நமக்கு தேவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா தண்ணி அதிகம் ஆட் பண்ணிக்காதீங்க. நமக்கு தேவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நாம் இப்போ அடுத்தது தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டோம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு கிண்டி விடுங்க. நான் ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்துருக்கேன். ஏன்னா இது 1/2 லிட்டர் குக்கரு. நான் அதைப்படி தான் அரிசி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஒரு சொம்பு தண்ணியில் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். நான் இப்போ நல்லா ஊற வச்சுருக்க பச்சரிசியை இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதும் நான் இப்போ மிச்சம் வச்சுருக்க தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா தண்ணி இதில் ஊற்றக்கூடாது. இதுக்கு ஒரு டம்ளர் தேங்காய் பால், அதாவது ஒரு டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. குக்கர் அப்படிங்கிறதுனால நம்ம தூள் உப்பு தான் ஆட் பண்ணணும். கல் உப்பு போட்டால் ரொம்ப உப்பு அதிகமாக போயிடும். ஏன்னா இது பொங்குற சாதங்கிறதுனால கல் உப்பு போடக்கூடாது. தூள் உப்பு போட்டிங்கன்னா நல்லா எல்லா இடத்துல பரவி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு வந்துடுச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு இதை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ நல்லா ஒரு குக்கர் நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அந்த குக்கரோட அதுக்குள்ளே குக்கரோட மூடியை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா குக்கர் மூடும் போது அதோட வால் கரெக்டாக போட்டு மூடுங்க. விசில் கையில் ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணதும் விசிலை போட்டுக்கோங்க. இப்போ 3 விசில் வந்ததும் நம்ம விசில் தூக்கி விட்டுது. சாதம் நல்லா வெந்திருக்கு. நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வந்திருக்கு. நமக்கு தேவையான தேங்காய் பால் சாதம் ரெடி. பாருங்கள், நல்லா சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கு. நம்ம இதை ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.